நான் உங்கள் ஜிக்கு பேசுகிறேன். என்னன்னு கேட்டால், இன்னொரு விஷயங்கிறது என்னன்னு கேட்டால், நம்ம இவ்வளோ நான்லாம் அப்படி தான் இருக்கேன். ஆனால் என்னை சார்ந்தவர்களுக்கு நான் இப்படி தான் அட்வைஸும் பண்ணுவேன். என்னை சார்ந்தவங்க இப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்க, மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. நம்மளை மாதிரி தான் அவங்களும். நமக்கு எப்படி நம்ம சின்ன வயதில் நம்ம இருந்தோமோ அது மாதிரி தான் இன்றைய ஜென்ரேஷனில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாசம், நேசம், அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. நம்ம அதெல்லாம் திருத்தணும், தடுத்து நிறுத்தணும். அதெல்லாம்னா இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என் பிள்ளைய ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பார்வை அப்படி பார்ப்பேன். ஏதாவது தப்பு பண்ணிட்டா திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். அப்படி ஒரு ஒரு லுக்கு தான் விடுவேன். அப்படியே சைலண்ட் ஆகிடுவான். ஆனால் இன்றைக்கி என் பேர பிள்ளைகிட்ட அதை பண்ண முடியுதான்னா இல்லை. அவன் அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அப்போது நம்ம சைலண்ட்டாக போயிடணும். அது சின்ன பிள்ளைங்க, உலகம் தெரியாது, விவரம் தெரியாது. அவங்களுக்கு விட்டு நம்ம எப்படி அமுங்கி போகணுமோ அப்படி போயிடணும். ஒரு சில விஷயங்கள் அது அவங்களுக்கு கெடுதல் அப்படின்னா, நமக்கு மரியாதை கம்மியானாலும் அதை ஆணித்தரமாக சொல்லித்தான் ஆகணும். அதை யாரும் மறந்துடாதீங்க, சரியா? சில விஷயங்களுக்கு சொல்கிறேன். சில விஷயங்களுக்கு அப்படி போகணும், சில விஷயங்களுக்கு இப்படி போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஏஜில் நம்ம இருந்தால் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தி வாழும்போது, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், நம்ம சொந்த பந்தங்களாகட்டும், வெளி உலகளை ஆகட்டும், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ பக்கத்து தெருவுலலாம் ஒரு ஆள் இருப்பாங்க, நம்ம ரெகுலராக போவோம் வருவோம், நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் பழக்கம் இருக்காது. அவங்களும் சரி, நம்ம நெருக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம சொந்தங்களும் சரி, நம்ம இதை குறைச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங்கோ, ஒரு இயர்ரிங் போடுறதோ, ஏதோ ஒன்று ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவங்களோட லுக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்கங்க. இந்த வயசுக்கு இவங்களுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அது எல்லை மீறியெல்லாம் இருக்காது. மரியாதை குறைவான விஷயங்கள் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் அப்படி ஒரு லுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் விடுவாங்க பாருங்கள், அதில் நம்ம செத்து போயிடுவோம். ஆனால் நான் சாக மாட்டேன். ஏன்னா இவங்களோட லுக்கிங்காக நான் உக்காந்துக்கிட்டு மூலையில் இருந்து என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்ப மாட்டேன். நான் என் குடும்பத்துக்கு எந்த முறையில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். அவங்க லுக்கிங்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்காகலாம் நம்ம வாழ முடியாது. நமக்குன்னு ஒரு தெளிவு இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம அப்படித்தான் வாழ முடியும். தயவுசெய்து இந்த மாதிரி பார்க்குறவங்க பரவாயில்ல எப்படி நினைங்க, இந்த வயசில் இவங்க இவ்வளோ ஒரு கட்ஸாக இருக்காங்களே, பெரிய விஷயம் அது. அவங்கள அவங்கள மாதிரி நம்மளும் வாழ கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. நம் உணர்வுகளும் நம் நினைவுகளும் தவறிய நேரம் நம்மை நாம் மறப்போம். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.